கிறிஸ்து மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வேளையிலே அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் நன்றியும் துதி சோத்திரங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையினால கடந்த நாட்களாக நம்ம அப்போஸ்தலன் பவுலுடைய சுவிசேஷ பயணத்தை குறித்ததான ஒரு பாடத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஸோ நாம் இந்த ஒரு பாடத்துக்கு வைத்திருக்கக்கூடிய தலைப்பு நாம் பார்க்கும்போது தமஸ்குவிலிருந்து ரோம் வரை பரிசுத்த அப்போஸ்தலர் பவுலின் சுவிசேஷ பயணம் என்ற ஒரு தலைப்பை நாம் இந்த தொடர் பாடத்துக்கு நாம் வைத்திருக்கிறோம். ஃப்ரம் டமஸ்கஸ் டு ரோம், தி காஸ்பல் ஜெர்னி ஆஃப் செயின்ட் பால், செயின்ட் அப்போஸ்தலர் பால் என்ற தலைப்பில் நம்ம இந்த பாடங்களை நாம் பார்த்து வருகிறோம். பிரியமான சகோதர சரிகளே, இந்த இந்த ஒரு தொடர் பாடத்தில் நம்ம கடந்த வாரத்தில் நாம் படித்த பாடத்தின் தலைப்பு நாம் பார்க்கும்போது பவுலின் முதல் மிஷனரி பயணம், பவுலின் முதல் மிஷனரி பயணம், பால்ஸ் ஃபர்ஸ்ட் மிஷனரி டூர் என்ற தலைப்பில் நம்ம பாடத்தை இந்த பாடத்துக்கான முதல் பாகத்தை நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இன்றைய பாடத்தில் இதோடைய பாகம் 2 நம்ம என்ன செய்யலாம், நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் பவுலை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது அப்போஸ்தலர் பவுல் அவருடைய பெயர் நாம் பார்க்கும்போது அவருடைய யூத பெயர் என்ன வந்துச்சுன்னா சவுல். சவுல் என்ற பெயரால் அறிமுகமாகிறார். இவர் தர்சு பட்டணத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு பரிசையன். இவர் ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். கமாலியலுடைய பாதத்தருகே வளர்ந்தவர். யூத மார்க்கத்தில் மிகவும் வைராக்கியம் உள்ளவராக இருந்து கிறிஸ்துவர்களை, கிறிஸ்துவ சபைகளை அவர் துன்பப்படுத்தினவராக இருந்தார் என்பதை நாம் பார்த்து வந்தோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவர் என்ன செய்தார், அவரை சந்தித்ததாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் தமஸ்குவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக அவர் கடந்து செல்லக்கூடிய இந்த வழியில் ஆண்டவர் இயேசு அவரை சந்தித்து அவர் என்ன செய்கிறார், அவரை தேர்ந்து கொள்கிறார் என்பதை குறித்து நம்ம கடந்த பாடங்களில் நாம் பார்த்திருந்தோம். அதைத் தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஞானஸ்தானம் பெற்று இந்த ஊழியத்தை, இந்த சுவிசேஷ ஊழியத்தை அவர் மிக தைரியமாகவும், இல்லைங்களா, யூதருடன் மற்றும் கிரேக்கருடன் அவர் பலமாக தரிகித்து இந்த சுவிசேஷத்தை அறிவித்ததாக தொடர்ந்து கடந்த பாடங்களில் வசனங்களில் நம்ம வசனத்தின் மூலமாக நம்ம படிச்சிருந்தோம். ஸோ இன்றைக்கு கூட நம்ம பார்க்கும்போது அதே நேரத்தில் இவர் பர்னபா மூலமாக இவர் என்ன செய்கிறாரு, அப்போஸ்தலர்களுக்கு அறிமுகமாகிறார். பர்னபா இவரை ஏற்றுக்கொண்டு இவரை அப்போஸ்தலத்தில் அறிமுகப்படுத்துகிறார். அதைத் தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமுக்கும் மற்றும் அவர் தர்சுவுக்கு போக்குவரத்துமாக இருந்தார் என்பதை நாம் பார்த்தோம். கடைசியாக அவரை தர்சு பட்டணத்துக்கு அவர் திரும்பி போய்விடுகிறார். அதுக்கு பிறகு சுவிசேஷம் முக்கியமாக நாம் பார்க்கும்போது எருசலேமுக்கு அடுத்ததாக, நெக்ஸ்ட் டு ஜெருசலேம், சுவிசேஷ ஊழியம் எங்கே அதிகமாக பலன் தந்தது என்று பார்க்கும்போது அந்தியோகியா, இல்லைங்களா. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான இடம், இல்லைங்களா. கிறிஸ்தவ சபை வளர்ச்சி பெற்ற மிக முக்கியமான ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு அடுத்து அந்தியோகியாவிலே அங்கே என்னானது இந்த சுவிசேஷம் அதிகமாக பலன் தந்ததாக நாம் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து பர்னபா அங்கே அனுப்பப்பட்டார். அந்தியோகியாவுக்கு பர்னபாவும் அனுப்பப்பட்டது நம்ம கடந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ அதற்கு பிறகு நாம் பார்க்கும்போது பர்னபா என்ன செய்யறன்னா சவுலை தேடி போய் அவரை இந்த அந்தியோகாவுக்கு அழைத்து கொண்டு வருகிறார். அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு பர்னபாவும் பவுலும் அந்தியோகியா சபையில் அங்கே ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். ஒரு வருட காலமாக
அவர்கள் அந்த சபையில் இருந்ததாக நம்ம வேத வசனத்தில் வாசித்தோம் கடந்த பாடத்தில். அந்த வசனத்தை நம்ம மறுபடியும் வாசித்து நம்ம கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 25, 26 வாசிக்கலாம். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. பாருங்க அன்புக்குரிய சகோதர சரியில்லை, நம்ம இங்கே தான் பார்க்கும்போது பர்னபா சவுலை தேடி அவரை கண்டுபிடித்து அங்கே என்ன செய்கிறாரு, அந்தியாவுக்கு அழைத்து வந்தார். அங்கே அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவில் என்ன நடந்துச்சுன்னா, கிறிஸ்துவர்கள் என்ற பெயர் சபைக்கு வழங்கிற்று. ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் என்ற பெயர் அந்தியோகியாவில் வழங்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு உலகம் எங்கும் பஞ்சம் வந்தது இல்லைங்களா? இதை குறித்து அகைப்பு தீர்க்கதரிசி என்ன செய்கிறாருன்னா, இதை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, உலகம் முழுவதும் பஞ்சம் வரும் என்று. அதனால் எருசலேமிலே மிகுந்த பஞ்சம் இருந்ததுனால அந்தியோகியாவில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்கனாக்கா, பணத்தை சேகரித்து அதை பர்னபா சவுல்கிட்ட கொடுத்து அனுப்பினார்கள். அதனால் இந்த ஒரு ஊழியத்தை குறித்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தர்ம ஊழியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. படிங்க அப்படியே தொடர்ந்து 29, 30ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30ஆம் வசனம். அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்துக்கு அனுப்பினார்கள். அன்பான சகோதர சரியில்லை, அதில் இந்த பணம் சேகரித்து அதை என்ன பண்ணாங்களா, அவங்க பவுல் பர்னபா என்பவர்கிட்ட கொடுத்து அனுப்பினார்கள். சரிங்களா? சரி, இந்த தர்ம ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவங்க என்ன ஆகுறாங்க, அங்கே இப்போ ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய 2ஆம் பாகத்தில் நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. அது என்னன்னாக்கா, மார்க் என்னப்பட்ட யோவான் என்னப்பட்ட மார்க் வரார். அவங்க கூட இப்போ எருசலேமில் இந்த தர்ம ஊழியத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த தர்ம ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றி விட்டு வருகிற வழியில் கூட யாரை கூட்டிட்டு வராங்கன்னா, 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசி. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மாற்கு எனும் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதர சரிகளே, அப்போ இங்க அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே யார் வராருனாக்கா, இங்கே மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை அவங்க கூட்டிக் கொண்டு நாங்கள் எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். இப்போ எருசலேமில் தர்ம ஊழியத்தை அவங்க என்ன பண்ணாங்க, அதாவது பணம் கொடுக்கக்கூடிய ஊழியத்தை அவங்க செய்து முடித்த பிறகு அவங்க எங்கே வராங்க அப்படின்னு பார்க்கும்போது எருசலேமுக்கு அந்தியோகுக்கு திரும்ப வராங்க. அப்போ கூட யாரை கூட்டிகிட்டு வராங்க இல்லைங்களா, மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேம் விட்டு வந்தார். சரி, இந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கை பற்றி கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைங்களா? இங்கே அப்போ பவுல் பர்னபா எங்களுடைய ஊழியத்தில் இந்த மார்க்கு என்னவா இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது என்னவா இருந்தாருங்க, உதவியாக இருந்தார். அதாவது இந்த பவுல் பர்னபா இவங்களுடைய ஊழியத்தில் இவங்க என்னவா இருந்தார், மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தார் என்று நான் வாசிக்கிறோம். அதில் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறோம். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். பாருங்க பிரியமான சகோதரர்ல, அப்ப இந்த மார்க் யாரு என்று சொல்லி நம்ம தொடர்ந்து சில விஷயங்களை நம்ம பார்த்து விட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து நம்முடைய பயணத்தை நம்ம தொடரலாம். இங்கே ஏன்னாக்கா இங்கே இவங்களுடைய ஊழியத்தில் இந்த மார்க் மிக ஒரு முக்கியத்துவம் பெறுகிறார்.
இல்லைங்களா, ஒரு ஹெல்ப்பா அவங்களுடைய இந்த பயணத்தில், இந்த சுவிசேஷ ஊழியத்தின் இந்த பயணத்தில் அவர்களுக்கு என்ன இருந்திருக்கிறாரு, ஒரு உதவிக்காரராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய பாடத்தில் அதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. யார் இந்த மார்க் அப்படின்னு பார்க்கும்போது, மார்க்கு பர்னபாவுடைய ஒரு இனத்தான் என்று சொல்லப்படுது. கசின், அதாவது அவருடைய சகோதரியின் மகன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதையும் நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 4 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 4 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 4 சாப்டர் verse 10. என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்குக்கும் வாழ்த்துதல் சொல்கிறான். பர்னபாவுக்கு தேங்க்யூ சிஸ்டர், போதுங்க. பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கு என்று சொல்லப்படும். பர்னபாவுக்கு என்ன இருக்கிறார்? அவரு இனத்தான் என்றால் பிரியமானவர். அவருடைய இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவருடைய நீஸ், இல்லைங்களா, அவருடைய நெஃப்யூ, அதாவது அவருடைய சகோதரியின் மகன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அப்போ பர்னபாவுடைய ஒரு ஒரு கோரிக்கையினால தான் இந்த மார்க்கு அவர் என்ன செய்றார், வரும்போது இந்த ஊழியத்துக்கு உதவியாக இருக்கட்டும்ன்றத ஒரு எண்ணத்தில் அருணாசரர் அங்கே கூட்டி கொண்டு வருகிறதாக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். சரி பிரியமானவர்களே, இங்கே இவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா, இங்கே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, இங்கே இங்கிலீஷ் பைபிள் என்ன வருதுன்னா மார்க்கஸ் என்ற பெயர் இங்கே வருது. அவருக்கு மார்க்கஸ் என்ற பெயர் இது ஒரு ரோமன் நேம். அவருக்கு ரோமர்களுடைய பெயர். இவருடைய யூத பெயர் தான் என்னங்க, யோவான். ஜான் என்பது இவருடைய யூத பெயர். இவருடைய இது பார்க்கும்போது பிரியமான சகோதர சகோதரிகளே, இவருடைய இந்த ரோமன் நேம் தான் இந்த மார்க் என்பது இவருடைய ரோமன் நேம் என்று பாருங்கள். அது மாத்திரமல்ல, இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் இவருடைய அம்மா யார் அப்படின்னு பார்க்கும்போது, இவருடைய அம்மா மரியாள் என்று நாம் பார்க்கணும். அதாவது நிறைய மரியாளுங்க பைபிளில் இருந்திருக்கிறாங்க ஆண்டவருடைய இயேசுடைய காலத்தில். அதில் இவங்களும் முக்கியமான ஒரு மரியாள் என்ற பெயரில் நாம் பார்க்கிறோம். வாசிப்போம் அதையும். அதில் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் 12th சாப்டர் 12th verse படி. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மாற்கு எனும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். மார்க் என்னும் இல்லைங்களா பெயர் கொண்ட யோவான். அதனால இவர் எப்படி கூடுவாங்க சிம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது, ஜான் மார்க் என்று அழைப்பார். ஜான் மார்க்கு. மார்க் என்னும் மறுபெயர் கொண்ட பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். இவனுடைய அம்மா பேர் மரியாள். ஆனால் அப்பா பேர் என்ன பண்ணப்படல, சொல்லப்படலை. சரி, இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இது மார்க் எழுதின சுவிசேஷம் கூட இவர் தான் எழுதியிருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் இருக்கு இல்லைங்களா, இது யாரால் எழுதப்பட்டது? இந்த யோவான் மார்க்கால் எழுதப்பட்டது. அப்போனா இவர் மிக ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். இந்த சுவிசேஷ ஊழியத்தில் மிக ஒரு முக்கியமான நபராக இவர் இருந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு, பர்னபாவுக்கு மற்றும் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு இவர் இருந்திருக்கிறதாக நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவரை தான் நம்ம பார்க்கும்போது பிரியமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கெத்செமனே தோட்டத்தில் அவரை சீசர்கள், அந்த பிரதான ஆசிரியருடைய போர் சேவர்கள் அவங்க கைது செய்ய வரும்போது, அந்த சமயத்தில் கூட இந்த மார்க் அங்கே காணப்பட்டிருக்கிறாரு. அதனால் அங்கே ஒரு வாலிபன் என்ற பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அநேக ஸ்காலர்ஸுங்க இதை யாருன்னு குறிப்பிடுறாங்கனாக்கா, இது மார்க்கு தான் அப்படின்னு சொல்லி அநேகர் குறிப்பிடுகிறார்கள். அதை நம்ம வாசிப்போம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் மற்றும் 52ஆம் வசனம். மார்க் 14 சாப்டர் 51 and 52 படி. மார்க் 14 சாப்டர் 51 and 52 படிக்கலாம். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான்.
பாருங்க பிரியமானவர்களே, இங்கே ஒரு வாலிபன் என்று சொல்லும்போது அந்த போர் சேவரனை பிடிக்க போகும்போது அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய அந்த துப்பட்டியை இல்லைங்க அந்த மேலே இருந்த அந்த ட்ரெஸ்ஸை அவர் விட்டுட்டு நிர்வாணமாக ஓடி போகிறாரு. அப்படி நம்ம இங்கே பார்க்கும்போது இது வெறும் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் மட்டும் தான் இது என்ன பண்ணப்பட்டிருக்குது, இந்த விஷயம் எழுதப்பட்டிருக்கு. ஆகல அநேக ஸ்காலர்ஸுங்க என்ன நம்புகிறாங்க அப்படின்னாக்கா, இந்த வாலிபன் யாரா இருக்கணும் அப்படின்னாக்கா இவர் ஜான் மார்க் தான். அப்போனா ஜான் மார்க் ரொம்ப வயசானவர் அல்ல, யார் ஒரு ஒரு யங் மேனாக இருந்திருக்கிறார். அதாவது ஒரு டீனேஜில் காணப்பட்டிருக்கணும், ஒரு 18-20 வயதுக்குள்ள அவர் காணப்பட்டிருக்கணும். அப்போஸ்தலர்களை நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து கூட அங்கே சொல்லும்போது நம்ம வசனத்தில் என்ன வாசித்தோம்னாக்கா, வாலிபன் என்று தான் அங்கே வாசித்தோம் இல்லைங்களா, ஒரு யூத் என்று தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது வந்து நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வயது கொஞ்சம் கிட்டத்தட்ட இந்த அப்போஸ்தலர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு எல்லாமே. அதனால் இந்த மார்க் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரம் உதவியாக இருந்ததில்லை, பேதுரு கூட அவர் மிக ஒரு உதவியாக இருந்திருக்கிறார். அதனால பேதுரு இவர் என்ன சொல்லி அழைச்சிருக்கிறார் அவருடைய நிருபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குமாரன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவரை மகனாக அவர் பார்த்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதையும் வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 பீட்டர் 5th chapter 13th verse. உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்குக்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறார் இந்த வசனத்தில், மறுபடியும் வாசிங்க சிஸ்டர் இந்த வசனத்தை 5:13. உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க பேதுரு இந்த மார்க்கை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, என்னுடைய குமாரனாகிய மார்க்கு என்று சொல்லி அவரை குறித்து சொல்றாரு. அகலை பிரியமான சகோதரர்களே, இந்த மார்க்கு இங்கே மிக ஊழியத்தில் மிக உதவியாக இருந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் சரி, அப்போஸ்தலனாகிய பேதுருக்கும் மிக உதவியாக இருந்திருக்கு. எவ்வளோ நெருக்கத்தில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னாக்கா, பேதுரு அவரை என்ன அழைக்கிறார்னா என்னுடைய குமாரன். அதே போல தான் திமோத்தி கூட பவுலுக்கு என்ன இருந்தார், என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்கிறார். திமோத்தியை கூட என்னுடைய குமாரன் சொல்லி பவுல் அழைக்கிறதாக நம்ம பார்க்கும்போது, அப்படின்னா இவங்க இப்படிப்பட்ட இந்த வாலிபர்கள் இந்த சுவிசேஷ ஊழியத்தில் மிக உதவியாக இருந்திருக்கிறாங்கன்றது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் அன்பானவர்களை, இந்த பேதுருக்கு இவர் எப்போ அறிமுகமானார் இந்த மார்க்கு அப்படின்னு பார்க்கும்போது அதான் நம்ம பார்க்குறோம். இந்த கெத்செமனே தோட்டம் வந்து இந்த மார்க்குக்கு சொந்தமானது தான், அவருக்கும் அவருடைய தாயாருக்கு சொந்தமானதாக இருக்குது. அதனால் பேதுரை வந்து ஏரோது ராஜா கைது செய்த பிறகு அவரை என்ன செய்கிறார், சிறைப்பிடிச்சு வைக்கிறாரு. அப்போ தேவதூதனை அனுப்பி அவரை அங்கே காப்பாற்றும் போது அங்கே எங்கே போகிறாங்கன்னா இந்த மார்க்குடைய வீட்டுக்குள்ள தான் அங்கே சபை கூடியிருந்தது. அப்போது பேதுரு அங்கே என்ன செய்கிறார், அங்கே அந்த வீட்டுக்கு அங்கே போகிறாரு. ஒருவேளை அந்த சம்பவத்துக்கு பிறகு தான் இந்த மார்க் கூட ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில ஸ்காலர்ஸுங்களுடைய ஒரு அபிப்பிராயமாக இருக்குது. 12th chapter இதை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. 11ஆம் வசனத்துலேருந்து சில வசனங்களை வாசிங்க. 11-12 வாசிங்க சிஸ்டர். பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும் படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாக அறிந்திருக்கிறேன் என்றான். அப்புறம் அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு எனும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். போதும் சிஸ்டர். பிரியமானவர்களே, நம்ம இங்கே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, பேதுரு ஏரோதுனால சிறைப்பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு தேவதூதன் அவரை அங்கிருந்து விடுவித்து அவரை கொண்டு வந்து என்ன பண்ணார், மார்க்குடைய வீட்டுக்கு போகிறார். அப்போ மார்க்கு கண்டிப்பாக இந்த மிராக்கல் அவர் பார்த்துருக்கணும்.
அதனால அன்றிலிருந்து ஆண்டோடைய ஊழியத்தில் அவர் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்றது ஒரு சில ஸ்காலர்ஸ்களுடைய ஒரு அபிப்பிராயமாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்லாமல் இந்த மார்க்கு பவுலுடைய ஊழியத்தில் உதவியாக இருந்தார் என்பதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் இதை குறித்து என்ன பண்றாரு, ஒரு இடத்துல தெரிவிக்கிறது நம்ம என்ன செய்றோம், நம்ம பார்க்கிறோம். அது வாசிக்கலாம். அஹ், 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4 சாப்டர் verse 11 வாசிக்கலாம். லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, பவுல் அவரை குறித்து என்ன விட்னஸ் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வாசித்தோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை என்ன வாசித்தோம்னா, அவன் ஊழியத்தில் எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். அதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இந்த மார்க் காணப்பட்டிருக்கிறான்றது மார்க்கை பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் இந்த மார்க் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சிறையில் இருக்கும்போது அவரோடு கூட இருந்திருக்கிறார் என்பதாக நம்ம இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். பவுல் கூட சிறையில் அடைக்கப்பட்டிருக்க நேரத்தில் இந்த மார்க்கு கூட அவர் கூட இருந்திருக்கிறார்ன்றதாக வசனம் சொல்லுது. பிலமென் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. பிலமென் ஃபர்ஸ்ட் சாப்டர் verse 24 இதை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ்மெண்ட் அட் ரோம் என்று அழைக்கிறார். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் முறையாக சிறையில் அடைக்கப்பட்டது ரோமில் என்பதாக இந்த சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கு. இது ஸ்காலர்ஸ்னால அதை வாசிங்க. பிலமென் 1:24 அவரோடு கூட சிறை வாசம் இருந்திருக்கிறான்றதை நம்ம இங்கே பார்க்கணும். என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தோமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பாருங்க பிரியமானவர்களே, அகல என்னுடன் வேலையாட்களாகிய மார்க்கு, கோ லேபர்ஸ் ஆர் கோ ஒர்க்கர்ஸ் என்று இந்த மார்க் அழைக்கப்பட்டிருக்கிறாரு. பாருங்க அன்பானவர்களே, அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, இவர் என்னுடைய உடன் விளையாட்டுகள் மார்க்கு, அரிஸ்தர்க்கு, தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் அப்படின்னு எந்த இடத்துல இது எழுதியிருக்கிறாருன்னா, இது ரோமில் அவர் சிறையில் இருக்கும்போது இது பிலமெனுக்கு அவர் எழுதின நிருபம். அதனால அந்த நேரத்தில் கூட யார் இருந்திருக்கிறாருன்னா ஜான் மார்க்கு இருந்திருக்கிறாரு. அதனால மார்க் எழுதின சுவிசேஷம் எப்படி இவர் எந்த அதிகாரத்தில் இவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, இது பேதுருவுடைய ஒரு நாங்கள் ஒரு டிக்டேஷன் மூலமாக இவர் எழுதியிருக்கேன். டிக்டேட்டராக இருந்திருக்கிறார். பவுலுடைய பேதுருடைய ஒரு பவுல் சொல்ல என்ன பண்ணி பவுல் இல்லை, பேதுரு மன்னிக்கணும், பேதுருவுடைய ஒரு அறிவிப்பின்படி இந்த மார்க் சுவிசேஷனாக இருக்குது எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி லூக்கா கூட நாம் பார்க்கும்போது லூக்கா பவுலுடைய ஒரு நாங்கள் தூண்டுதல் மூலமாகவும் பவுலுடைய ஒரு ஹெல்ப் மூலமாக அவர்களே ஊழியத்தில் இருந்தார். அதை அவர் பார்த்து இதை என்ன பண்ணிக்கிறாரு, இதை எழுதியிருக்கிற அந்த லூக்கா கூட நம்ம பார்க்குறோம். இந்த 2 நபர்கள் மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், இந்த 2 பேருமே அப்போஸ்தலர்கள் அல்ல. மற்ற எல்லாரும் என்னங்க, இது புதிய ஏற்பாடு எழுதுனவங்க எல்லாருமே அப்போஸ்தலர்கள். ஆனால் லூக்காவும் மார்க்கு மாத்திரமே சுவிசேஷகர்களாக இருந்திருக்கிறாங்க. அதாவது சுவிசேஷ ஊழியத்தில் அவங்களோட ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்களுடைய ஒரு அத்தாரைசேஷன் அவங்க வாங்கி தான் இது என்ன பண்ணிக்கிறாங்க, இதை எழுதியிருக்கிறாங்க. இது வேதாகமத்தில் இது சேர்க்கப்பட்டிருக்கிறதாக நம்ம இங்கே பார்க்கலாம். சரி, இப்போ மார்க்கு செய்த ஒரு வேலை நமக்கு ஒரு மிக ஒரு பாடமாக இருக்கு இல்லைங்களா. மார்க் எருசலேம்ல தர்ம ஊழியத்தை அவங்க நிறைவேற்றி திரும்பி வரும்போது இவர் பர்னபாவுடைய ஒரு இனத்தானாக இருந்தார். அதனால கூட என்ன பண்ணாரு, அவரை கூட்டிட்டு வராரு. சரி, இப்போ அவர் உதவியாக இருந்தார் இல்லைங்களா. உதவியாக இருந்த பிறகு ஒரு சில இடங்களில் போய் ஊழியத்தை அவங்க செய்கிறான். சரி, இப்போ அது அடுத்து அவங்க சந்தித்த முதல் அந்த ஒரு பட்டணம் இல்லைங்களா, எது அப்படின்னு பார்க்கும்போது அங்கேருந்து 6ஆம் வசனத்தை நம்ம வாசிங்க. 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பரியேசு எனும் பெயர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். பாருங்க பிரியமானவர்களே,
இப்போ நம்ம முதலாவது நம்ம பார்த்தோம், போன வாரம் கூட நம்ம பார்த்துருந்தோம் இந்த விஷயத்தை பற்றி. அவனுடைய ஊழியம் எந்த எந்த ஊரில் ஸ்டார்ட் ஆச்சுங்க? பவுலுடைய இந்த மிஷினரி பயணம், இந்த ஃபர்ஸ்ட் மிஷினரி டூர் இல்லைங்களா இந்த பாடத்துடைய தலைப்பு. அதனால எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு? எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு கேட்டேன் நான். அந்தியோகியாவில் ஸ்டார்ட் பண்ணி எங்கே போகிறாங்க? சைப்ரஸ் இல்லைங்களா, இங்கிலீஷில் சைப்ரஸ், தமிழில் சீப்பூர் தீவு. இது ஒரு தீவு, இது இப்போ கூட இருக்குது இந்த தீவு. பிரியமான இந்த சைப்ரஸ் தீவுக்கு தான் அவனுடைய முதல் பயணம். ஏன் இந்த இங்கே போனாங்க இவங்க? முதல் பயணமாக ஏன் சைப்ரஸ் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க? அதுக்கான ஒரு ரீசன் பார்த்தா இல்லைங்களா? பர்னபாவுடைய சொந்த ஊர். இங்க சீப்பூர் உதாரணம் என்று யாரை பற்றி பார்க்குறோம்? பர்னபாவை நம்ம பார்க்கிறோம். அதனால் இங்கே இங்கே கூட இந்த ஊழியத்தில் மிகப்பெரிய ஒரு பலன் இங்கே கூட காணப்பட்டிருக்கு. சரி, அங்கே யார் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே பாப்பப்பட்டினம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது அங்கே பரியஸ் என்னும் பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ளத்தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அங்கே யார் இருந்திருக்கிறாருன்னா ஒரு யூதன் இருந்திருக்கிறாரு. அவன் பேர் பரியசு என்ற மறுநாமம் கொண்டு பேர் கொண்ட மாயவிதைக்காரன் இல்லைங்களா. சரி, இவர் யாருன்னா இவர் கள்ள தீர்க்கதரிசி. அது மாத்திரமல்ல, என்ன வந்திருக்கிறான்? மாய விதைக்காரன், ஒரு யூதனாக இருந்தார். ஒரு மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார் இவர். சரி, அதே ஊரில் மிக ஒரு முக்கியமான நபரும் அங்கே இருந்திருக்கிறாரு. இவர் ஒரு அதிபதி இருந்திருக்கிறார். அவர் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கிறார். அவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அவர் மிக வாஞ்சையாகவும் ஆசையாக இருந்தார். ஆனால் அவரை இந்த சுவிசேஷத்தை கேட்காதபடிக்கு என்ன செஞ்சுக்கிறார்? இந்த இந்த பரியஸ் என்ன மாயவிதைக்காரன் அவங்கள தடை செய்கிறான். வாங்க வாசிங்க, அப்படியே 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7th verse. அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். பாருங்க பிரியமானவர்களே, இந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் நாம் பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த ஒரு ஸ்பாட்ல தான் இது நடந்திருக்கு, பாப்போ பட்டணத்துல. அங்கே இந்த சைப்ரஸ்ல இது நடந்த ஒரு வேலை. என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே யாருங்க? விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். இந்த இந்த மாய விதைக்காரன் அவர் கூட இருந்திருக்கு. ஒரு பெரிய மனுஷன் அங்கே இருந்திருக்கிறாரு. இவர் ஒரு கவர்னராகவும் இருந்திருக்கிறாரு. அவரு பர்னபாவும் பவுலையும் அழைத்து தேவவசனத்தை கேட்க ஆசையாக இருந்திருக்கிறாரு. அதான் இவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாரு. அதனால் அவங்கள கூப்பிட்டு அவனுடைய வார்த்தை கேட்க ஆசையாக இருந்த போது இந்த மாயவிதைக்காரன் என்ன செய்யற அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள திசை திருப்புகிறான், அவங்க எதிர்த்து நின்றான் என்று நாம் பார்க்கணும். 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8th verse. மாயவித்தைக்காரன் என்னும் அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்து நின்று திரும்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். பாருங்க பிரியமானவர்களே, அதுல இந்த மாயவித்தைக்காரனுக்கு என்ன பேர் கொடுத்திருக்குனாக்கா, எலிமா என்பவன் அதிபதி விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றிருக்கு. அந்த யூதர்கள் அநேகமாக எல்லா இடத்திலுமே என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் பார்க்கலாம், பின்னாடி கூட நாம் பார்க்கலாம். அதில் அப்போஸ்தலர் போன இடங்கள்லாம் இந்த யூத எதிர்ப்புகள் ரொம்ப இடத்துல இவர்களுக்கு காணப்பட்டிருக்கு. இங்கே கூட நம்ம பார்க்கும்போது இவர் ஒரு மாய வித்தைக்காரன். அதனால் பிரியமானவர்களே, இவன் இந்த அதிபதி ஆல்மோஸ்ட் என்ன செஞ்சுக்கிறாரு? அவன் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை விசுவாசித்துக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. ஆனால் அவங்கள என்ன பண்ணுறா? இவன் அந்த விசுவாசத்திலேருந்து அவங்கள திருப்புறதுக்காக வகை தேடி அப்போஸ்தலருடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து நின்றார். இவன் பவுலுக்கு இந்த இடத்துல கடும் கோபம் வந்துச்சு இல்லைங்களா. அவருக்கு என்ன செய்யறாருன்னு பார்க்கும்போது அவங்க மேலே அங்கே ஒரு சாபத்தை அங்கே கொடுக்குறார். அந்த நபர் மேலே அவர் அங்கே சாபத்தை கொடுக்குறாரு. கவனிங்க, இப்போ 9-10 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கப்படமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? பாருங்க பிரியமானவர்களே, இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இது வரைக்கும் பவுல நம்ம என்ன படிச்சுட்டு வந்தோம்னாக்கா, சவுல் என்ற பெயர் தான் படிச்சுட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட்
இந்த பவுல் என்ற பெயர் என்ன ஆகுது? இங்கே தான் வருது. என்ன பேருங்க? பவுல் என்ற பெயர் இல்லைங்களா? அதான் இங்கே வாசிக்கிறோம். பவுல் என்னும் சொல்லப்பட்ட சவுல். பவுல் என்னும் சொல்லப்பட்ட சவுல் வந்து இப்போ என்ன ஆகுதுனாக்கா, இங்கே தான் பவுல் என்ற பெயர் இங்கே அது இங்கேருந்து மாறுது இல்லைங்களா? இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இருக்கு வேதத்தில் வசனங்கள் எல்லாம் நம்ம என்ன படிச்சுட்டு வந்தோம்னாக்கா, சவுல் 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 என்று தான் படிச்சுட்டு வந்தோம். இந்த இடத்துல தான் பவுல் இல்லைங்களா என்ற பெயர் இங்கே வருகிறதாக நாம் பார்க்கிறோம். அதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இது. அப்பொழுது பவுல் என்னும் சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்தாவினால நிறைந்து அவனை உற்று பார்த்து என்ன செஞ்சானாக்கா, அவர் என்ன செய்தார்? எங்களுக்கு மேல ஒரு சாபத்தை ஒரு கொடுக்கிறார். படிங்க, அடுத்து 10ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 10th verse. அபிஷேக் சொல் பக்கம். அப்படமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? பாருங்க அன்பானவர்களே, இந்த ஒரு சாபத்தை, இந்த தண்டனையை அவர் மேல கொடுக்கிறாரு. என்னன்னா, எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே. ஆக்சுவலி யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாசின் மகன், நீதிக்கெல்லாம் பகை. பாருங்க, சாத்தான் போற இடத்துலலாம் யாருடைய செயல் இருக்குனாக்கா, சாத்தானுடைய செயல்பாடு இருக்கு. அதாவது சாத்தானுக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சுவிசேஷம் என்ன ஆகிடக்கூடாது, இது பரவிடக்கூடாது, இந்த காஸ்பல் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, இது என்ன பண்ணக்கூடாது, அஹ், இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஜனங்க வந்து இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுதான் அவனுடைய ஆரம்பத்திலேருந்து அவனுடைய முயற்சி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்புறம் அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தொடர்ந்து யாருடைய எதிர்ப்பு இருந்துச்சு? சாத்தானுடைய எதிர்ப்பு இருந்துச்சு. யார் மூலமா அவன் எதிர்க்கிறான் அப்படின்னும் போது, அவனுடைய ஜனங்கள் மூலமா. அதான் இங்க என்ன சொல்றார்? பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே, செம்மையான கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுவதில் ஓய மாட்டாய். அது இந்த ஃபால்ஸ் ஜிவிஷ் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் கலைகள், கோதுமைக்குள்ள இருந்த கலைகள். ஆண்டவர் இயேசு சொன்னார் இல்லைங்களா? இல்லைங்களா? அதாவது நாங்க பதறு, யாருங்களா? பதறுகள். அதாவது உண்மையான யூதர்கள் அல்ல இவங்க. இவங்க யாருங்க? போலியான யூதர்கள். யாருடைய பிள்ளைங்களா? சாத்தானின் பிசாசின் மகன். அகல உடனே பவுல் இந்த வார்த்தையை சொன்ன இமீடியட்டா என்ன நடக்குதுனாக்கா, அவனுடைய கண் குருடாது. படிக்கலாம், வாங்க வாசிங்க. 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 11th verse. இதோ இப்பொழுதே கர்த்தரோட கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைதாங்கி கொடுக்கிறவர்களை தேடினான். உடனே ஆண்டவருடைய தண்டனை அவர் மேல என்ன பண்றாரு? ஜட்ஜ்மெண்ட் அங்க ப்ரொக்ளைம் பண்றாரு. என்ன சொல்றாரு? இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் குருடனாய் இருப்பார். தெரியுமா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பவுல் தன்னுடைய அந்த அற்புதமான ஒரு வல்லமை என்ன பண்றாரு? இங்க யூஸ் பண்றார். இது வரைக்கும் பவுல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே என்னங்க, பிளைண்ட் பண்றாரு. ஆக்சுவலி அநேகமாக ஆண்டவர் அப்போஸ்தலருக்கு என்ன செஞ்சுக்கிறாங்கனாக்கா, அநேகமாக வியாதியஸ்தருங்களை, குருடர்களை என்ன பண்ணிக்கிறாங்க? சொஸ்தப்படுத்திருக்கிறாங்க. அதாவது ரட்சிப்புக்கு, விசுவாசத்துக்கு பாத்திரமானவங்களை, யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, மிராக்கல் செஞ்சுருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் விசுவாசம் இல்லையோ, அதாவது அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை எதிர்த்து இருக்கிறார்களோ, அவங்க, அது முக்கியமாக இந்த மாதிரி ஒரு இடங்களில். அதனால் எல்லாருக்கும் சாபம் சொல்லணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல பவுல் என்ன பண்ணிக்கிறாரு? அதாவது தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க மேலே சாபத்தை கொடுக்கணுன்றக்காக இல்லை, இது தேவனுடைய ஒரு கோபம் அந்த இடத்துல வெளிப்பட்டு, இது ஒரு ஆரம்ப கட்டமாக இருந்துச்சு. ஆரம்ப கட்டத்தில் என்னங்க, இது பிகினிங் ஆஃப் தி ஒரு காஸ்பல் என்னங்க, அந்த சுவிசேஷ ஊழியத்துடைய ஆரம்ப கட்டமாக இருந்ததுனால ஆண்டவர் அப்போஸ்தலர்களை என்ன செய்திருக்கிறாருன்னா, அவங்கள மகிமைப்படுத்தினார். எப்படின்னா, அவங்களுடைய அந்த மிராக்கிள்ஸ், அவங்க செஞ்ச அற்புதங்கள் மூலமா அநேகருக்கு அப்போஸ்தலர்கள் மேல என்ன வந்துச்சுனாக்கா, பயம் வந்துச்சு. அப்போஸ்தலர்கள் மேல பயமும் அப்புறம் அவங்க மேல நம்பிக்கையும் வர்றதுக்காகத்தான் தேவன் இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் வல்லமையா அங்க செயல்பட்டு இருக்கிறார். அதனால இப்போ நம்ம போயிட்டு யாராவது ஆண்டோடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்னாங்கனாக்கா, அவங்க மேல நம்ம இந்த மாதிரி எல்லாம் சாபத்தை என்ன பண்ண முடியாது, தண்டனையை நம்ம சொல்ல முடியாது. இது ஆரம்ப கட்டத்துல அப்போஸ்தலர்களுக்கு இந்த அதிகாரமும் இருந்துச்சு.
இல்லைங்க, அப்போஸ்தலருக்கு இந்த அதிகாரம் இருந்துச்சு. அதே நேரத்தில் தேவன் அப்போஸ்தலர்களை மகிமைப்படுத்துறதுக்காகவே இந்த காரியத்தை இந்த இடத்துல செய்திருக்கிறார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். உடனே அவன் என்ன ஆயிட்டானாக்கா, அந்த இடத்துல குருடன் ஆயிட்டான். பாருங்க பிரியமா, இது எந்த இடத்துல நடக்குதுனாக்கா, இந்த பாப்போ பட்டணம். பாருங்க, இந்த இந்த சைப்ரஸ் தீவில் இருக்கக்கூடிய இந்த பாப்போ பட்டணத்தில் இது நடக்குது. அவனுடைய முதல் ஊழியம் இது. அவனுடைய முதல் ஊழியத்திலேயே முதல் சந்தித்த ஒரு நபர் யாருங்க? செருக்கியு போல். செருக்கி போல் அதிபதி அவருடைய அப்போஸ்தலருடைய வார்த்தையை கேட்கின்றார். ஆனால் அந்த இடத்துல இந்த எலிமா எனக்கூடிய இந்த மாயவித்தைக்காரன் அதை எதிர்த்து தடை செய்கிறான். அந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுல் இந்த வார்த்தையை சொல்லும்போது உடனே அவன் குருடன் ஆனான் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வருஷத்தை வாசிங்க, 12ஆம் வருஷத்தை வாசிங்க. அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். பாருங்க பிரியமானவர்களே, இது முக்கியமா ஆண்டவர் யாருக்காக செஞ்சிருக்கணும் இந்த விஷயத்த அப்படின்னா, இந்த இடத்துல ஆண்டவர் செயல்படாம போனா ஒரு நபர் நயவாரு பின்வாங்கிடுவார். இல்லைன்னா அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தை அவங்க கேட்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஆண்டவர் இயேசு அவருடைய அவருடைய சுவிசேஷ ஊழியங்கள் டைம்ல என்ன சொல்லியிருக்கிறாருங்க, இதே மாதிரி ஒரு வார்த்தை, இதோட கடினமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதான் இந்த சிறியல் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினால் அவனுடைய கழுத்துல இயந்திர கல்லை கட்டி அவங்கள சமுதத்தை அமிழ்த்துவது நலமா. யாராவது ஒருத்தருடைய விசுவாசத்துக்கு யாராவது தடையா நிற்கிறாங்க, அவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் தடையா நிற்கிறாங்க, தடை செய்கிறாங்க, இல்லைன்னா அவங்கள திசை திருப்புறாங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்க மிக ஒரு ஆபத்தான நிலையில இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அது நம்ம ஆண்டவர் இயேசுவும் அவருடைய ஊழியத்தின் டைம்ல இவர் இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல ஆண்டவர் செய்த இந்த ஒரு ஒரு பகிரங்கமான ஒரு அற்புதம் இல்லைங்களா, இமீடியட்டாக அவனுக்கு கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட்டு எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செருக்கியோ அதிபதி என்ன பண்ண, சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். அதாவது அப்போஸ்தலருடைய இந்த மிஷினரி பயணத்தில் நம்ம இது என்ன சொல்லலாம், முதல் பலன் என்று நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. அதான் என்ன சொல்லனா, குறிப்பாக இங்கே வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது இந்த நபர் அவரை ஏற்றுக்கொண்டதுனால இது ஒரு முதற் பலன். அதாவது இந்த கோதுமை அறுவடை செய்யப்பட்டது இந்த பாப்ப பட்டணத்தில். ஒருத்தர் சத்தியத்தில் ஒரு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லைங்களா. ஆண்டவர் கூட சொல்கிறா இல்லைங்களா, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அதனால் அந்த ஊழியத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அதோடைய பலன் நமக்கு தெரியும். அதுபட்ட ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் போது அது மிகுந்த ஒரு சந்தோஷம் நமக்கு மாத்திரம் அல்ல, அது பரலோகத்திலும். அப்போ இந்த ஊழியத்தின் பயணத்தில், இந்த சுவிசேஷ ஊழியத்தின் பயணத்தில் இவங்க கண்ட முதல் பலனாக நம்ம இவரை பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல மார்க் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாரு. மார்க் என்ன செய்கிறாரு, மார்க்கை பற்றி நம்ம படிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா. ஆனால் இந்த இடத்துல அவர் பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணதாக நம்ம இங்கே பார்க்கிறோம். அதாவது அவருக்கான ஒரு ஊழியத்தின் வாய்ப்பை அவர் என்ன செய்கிறார், அங்கே தவற விடுறாரு. ஆனால் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் இந்த சம்பவத்தை அவர் மனதை ரொம்ப பாதிச்சிருக்கு, மார்க் செஞ்ச விஷயம். ஆனால் பின்னாடி நாட்களில் பவுல் அதை மறந்துருக்கிறாரு. ஒருவேளை அதை மார்க் என்ன பண்ணியிருக்கிறாரு, தான் செஞ்ச அந்த தவறை உணர்ந்து தன்னை மாற்றிக்கின்னு அன்னைக்கு செஞ்சதை விட இன்னும் அதிகமாக பவுலுக்கு உதவியாக இருந்திருக்கிறாருன்றது நம்ம என்ன பார்க்கலாம், இங்கே பார்க்கலாம். இந்த சம்பவத்தை தான் நம்ம கவனிக்கலாம். வாங்க இப்போ 13th சாப்டர் 13th verse படி. 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி. பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். பாருங்க பிரியமானவர்களே, அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இப்ப அங்க முடிச்சிட்டு அடுத்து அவங்க எங்க போறாங்கன்னு வசனம் சொல்லுனாக்கா, பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவிற்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். பாருங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க, அடுத்து அவங்களுடைய ஸ்டேஷன் எதுங்க, இங்கே பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, பெர்கே பட்டணம். இது ஒரு இந்த நாட்டுக்கு பேர்னாங்க பம்பிலியா. பம்பிலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம், ஒரு சிட்டி. இது என்ன சிட்டி, இது பேர் பெர்கே என்ற ஒரு சிட்டி. இந்த இடத்துக்கு அவங்களுடைய நெக்ஸ்ட்
பயணம் கப்பல் ஏறி அங்கே போகிறாங்க. பம்பிலியார் இருக்குது. இப்போ இருக்கையில் இந்த இடத்துல தான் மார்க் என்ன செய்கிறாரு? மார்க்கு என்ன செய்கிறாருன்னா, வந்தார்கள், யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு நாயிட்டாரு, திரும்பிட்டார். என்ன காரணங்கள் அப்படின்னு நமக்கு இங்கே தெளிவாக சொல்லப்படல. என்ன ரீசன் அப்படின்னு நம்ம சொல்ல. ஒருவேளை மார்க்கு என்னங்க அவருடைய சொந்த ஊர் ஞாபகம் வந்துச்சா? இல்லை நிறைய பேருக்கு வெளிநாட்டுக்கு போனால் வீட்டை விட்டு போனாங்கன்னாங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை மாதம் கணக்கில் என்னுடைய பயணம் எப்படி இருந்துச்சுங்க, மாத கணக்கில் ஜெர்னி. அதனால ஒருவேளை வீட்டு ஞாபகம் வந்துச்சா, இல்லை என்ன ஏதுன்னு நமக்கு விவரங்கள் தெரியல. ஒருவேளை பயந்துட்டாரா, இல்லைங்களா, வரக்கூடிய எதிர்ப்புகளை பார்த்து பயந்துட்டாரா அப்படிங்கிறது நமக்கு விவரங்கள் டீட்டெயிலாக நமக்கு தெரியல. இதை நம்ம கெஸ் பண்ணுவோம், இங்கே நமக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னாக்கா, இந்த மார்க்கு செஞ்ச இந்த செயல் அப்போஸ்தலன் பவுலுக்கு பெரிய பாதிப்பு என்ன பண்ணிக்குது, ஏற்படுத்தியிருக்குது. எப்படி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, அடுத்து இந்த டூர் முடிச்சுட்டு, இந்த ஃபர்ஸ்ட் மிஷனரி டூரை முடிச்சுட்டு ரெண்டாவது மிஷனரி டூருக்கு இவங்க போகலான்ட்டு என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. அப்போஸ்தலன் பவுலும் பர்னபாவும் பிளான் பண்ணுறாங்க. வாங்க அந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 35லேருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எந்த அளவுக்கு இந்த மார்க் செஞ்ச இந்த விஷயத்தில் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை வச்சு தான் மார்க் செஞ்ச விஷயங்கள் பவுலை மிகவும் பாதித்து இருக்குது என்பதை நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். படிக்கலாம், வாங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை படிங்க சிஸ்டர். பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியாவிலே சஞ்சரித்து வேறே அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்புறம் அப்பொழுது பர்னபா என்பவன் மாற்கு எனும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். அப்புறம் பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்முடைய கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். பவுலுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு இல்லைங்களா? இப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன சொல்றாங்க, சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாருங்கள். அதாவது ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தில் பாருங்கள், இந்த ரெட் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகினாங்க. இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லைங்களா, இது அங்கே ரிட்டர்ன் வந்திருக்குது. பின்னாடி நம்ம பார்க்கலாம், அந்த போன இடங்களெல்லாம் பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அப்போ பவுலுடைய இந்த சுவிசேஷ பயணத்தை நம்ம தொடர்ந்து நம்ம அவரோடு கூட பயணிக்க போகிறோம், சரிங்களா? ஆனால் இப்போ இந்த இடத்துல அவர் ரிட்டர்ன் ஆகிட்டார் இல்லைங்களா, செகண்ட் ஜெர்னி, இப்போ ரெண்டாவது அந்த மிஷினரி டூருக்கு போகலாம் அப்படின்னு இங்கே பவுல் பர்னபாவுக்கிட்ட சொல்கிறார். நம்ம போய் என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற பட்டணத்தில் நம்ம பார்த்த சகோதரங்களெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடும் போது இங்கே பர்னபா என்ன சொல்கிறாரு, மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானையும் கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுல் என்ன சொன்னாரா, பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்துக்கு வராததினால் அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். வேண்டாம் அவரு அப்படி என்ன பண்ணாரா, இங்கே பவுல் வேணான்னு சொல்றாரு, பர்னபா கூட்டுட்டு போனன்றான். ரெண்டு பேருக்குள்ள இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுதுனாக்கா, பவுலுக்கு என்ன ஆச்சுங்க, கடும் கோபம் வந்துடுச்சு. வாங்க அது அடுத்த வருஷத்தை வாசிங்க, 39ஆம் வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். 39 verse படிங்க. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். அடுத்து படிங்க சிஸ்டர். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். பாருங்க பிரியமானவர்களே, இப்ப ரெண்டு பேருக்குமே என்ன ஆகுதுங்க, டிவிஷன். எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்க இந்த ரெண்டு பேரும் இல்லைங்களா ஆரம்பத்தில். யாருங்க, பவுல் பர்னபா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய
ஒரு ஊழியத்தில் மிகப்பெரிய ஒரு தூண்களாக இருந்து செயல்பட்டவர்கள் இல்லைங்களா? ஆனால் இந்த ரெண்டு பேருமே பிரியும் அளவுக்கு இந்த பிரச்சனை என்ன இருக்குதுங்க, பெருசா இருக்குது. இந்த பிரச்சனை மார்க்கு போன பிரச்சனை இல்லைங்களா? ரெண்டு பேருக்குள்ளும் ஒரு பிரிவை ஏற்படுத்தும் அளவுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்திருக்குது. அது நமக்கு டீட்டெயில் நாங்கள் தெரியல இல்லைங்களா? ஆனால் அதுவும் நம்ம இங்கே யோசிக்கும் போது இப்போ ஒரு விதத்தில் நம்ம இப்படியும் யோசிக்கலாம். என்ன யோசிக்கலாம்னா, இப்போ பவுல் வந்து சுவிசேஷ ஊழியத்தில் எப்படி இருக்கிறாரு? ரொம்ப ஜீலா இருக்கிறாரு இல்லைங்க? அந்த ஸ்டார்டிங் எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்களா? ஸ்டார்டிங்கில் ஊழியத்தில் வாங்க அப்படின்னாக்க உடனே என்ன பண்ணுவோம்? எதுன்னு பார்க்காம தீவிரமா ஓடி வரும். அந்த நேரத்தில் நம்முடைய வேகம் ரொம்ப இருக்கும், ஆனால் விவேகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். போக போக தான் கொஞ்சம் நமக்கு என்ன ஆகும்? எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நேரத்தில் யாராவது தடை பண்ணாலோ இல்லை யாராவது சப்போர்ட் பண்ணலனாலோ அவங்க மேலே நமக்கு என்ன வரும்? கடுமையாக கோபம் வரும். பவுலுக்கு இது பயங்கரமாக பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்குது. அப்புறம் போக போக தான் அந்த மெச்சூரிட்டி ஒன்று வரும் இல்லைங்களா? அந்த ஊழியத்தில் பயணத்தில் என்ன வரும்? அந்த அனுபவங்கள் மூலமாகவும் அந்த குணலட்சணங்கள் என்னாகும்? வளர்ச்சி அடையும் போது அப்படியே அந்த நம்முடைய அந்த ஜீல் இருக்கும். அதே நேரத்தில் நம்முடைய இதுக்கு என்னாகும்? அப்படியே சாந்தம் ஆயிடும். அதான் போல இப்போ இந்த இடத்துல அவருக்கு இருந்த அந்த ஸ்பீடு கூட யாரு கூட வரணுன்றாரு? அவர் போகிற ஸ்பீடில் யார் வரணும்? மார்க்கு கூட கூட வரணும்னு அவர் விரும்புகிறார். மார்க் இப்போ தான் என்னங்க, இப்போ தான் உள்ள புதுசாக என்ட்ரு ஆயிருக்கிறாரு, உள்ள புதுசாக நுழைஞ்சிருக்கிறாரு. இவர் இருக்கிற ஜீலுக்கு இவர் இருக்கிற வேகத்துக்கு கூட ஓடி வரவே மாட்டார். அந்த தாங்க என்ன ஆகிக்கிறார்? கொஞ்சம் பின் வாங்கியிருக்கிறாரு. சரி, அந்த நேரத்தில் பவுல் இந்த விஷயத்தில் மிக கடும் கோவம் வந்துச்சு ரெண்டு ரெண்டு பேருக்கும். இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. என்னன்னாக்கா, இங்கே பர்னபாவுடைய கொஞ்சம் இந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட் கொஞ்சம் இங்கே காணப்படுது. தன்னுடைய இனம் இல்லைங்களா? யார் இவரு? இந்த மார்க் என்ன வந்திருக்கிறாரு? மார்க் வந்து ரிலேஷனாக இருந்திருக்கிறார். அதனால் இவருடைய ரிலேஷன்ஷிப்பை கூட இங்கே கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்துகிற மாதிரி நமக்கு என்னாகலாம், நமக்கு தெரியுது இல்லைங்களா? அஹ், அதாவது தன்னுடைய உறவினராக இனத்தானா இருந்ததுனால இவரையும் ஊழியத்தில் என்ன பண்ணும்? ஈடுபடுத்தணுன்ற ஒரு நிலைமை அங்கே பர்னபாவுக்கு ஏற்படுது. ஒரு சொல்லுவாங்களே, ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை. பவுலையும் என்ன பண்ண முடியல? பவுலையும் விட முடியல, மார்க்கையும் விட. ஆனால் கடைசியில் யார் தான் ஜெயிச்சிருந்தாங்க? அங்கே ஒரு மாம்சவுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் போண்ட் அங்கே தான், அதுதான் அங்கே ஜெயிச்சதாக நம்ம இங்கே என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். இது சில நேரங்கள் அநேகருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான் இல்லைங்களா பிரியமானவர்களே? அதனால் இதனால பர்னபாவுக்கு ஒரு மன வருத்தம், பவுலுக்கும் ஒரு மன வருத்தங்கள், மன உளைச்சல், சங்கடங்கள் என்ன இருக்குது? ஏற்படுத்திருக்குதுன்றதை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆனால் இதுக்கெல்லாம் காரணமானவராக இருந்திருக்கிறாரு இந்த மார்க் இருந்திருக்கிறார். ஆனால் நிச்சயமா இதை குறித்து மார்க் பின்னாட்கள் என்ன பண்ணிக்கணும்? மன வருந்தி இருக்கணும். என்னால் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை ஆயிருக்குன்ற ஒரு மன வருத்தம் இருந்ததுனால தான் பிறகு பவுலை எப்படியாவது சாந்தப்படுத்தணும். பவுலுக்கு நான் ஒரு ஒரு பிரியமானவனா மாறணும் இல்லைங்களா? பவுலுக்கு நான் ஏற்படுத்தின விஷயத்தில் அவரை நான் பிரியப்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்ததுனால தான் பிரியமானவர்களே அவர் அங்கே தன்னை மாற்றிக்கிறார். தப்பு செய்கிறது எல்லாருக்கும் வழக்கம்தான். யாரும் தப்பு செய்யாதவங்க யாருமே இல்லை. சூழ்நிலைகள், அப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாருக்குமே மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். ஆனால் முக்கியமானது என்னன்னாக்கா, மிஸ்டேக்கை ஒத்துக்கிறது. நிறைய பேர் தப்பு பண்ணால் கூட அந்த மிஸ்டேக் என்ன பண்ண மாட்டாங்க? ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்காக ஒரு மன வருத்தமோ இல்லை ஒரு மன்னிப்பு என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. ஒரு சாரி அப்படின்னு சொல்லக்கூட அவங்களுக்கு முடியாது. சில சகோதரர்கள் சகோதரிகள் அப்படி இருப்பாங்க, அன்புக்குரியவர்கள். ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குதுன்னாக்கா, யாரும் தப்புவே செய்யக்கூடாதுன்னு இல்லை, தப்பு செஞ்சாலும் தப்புக்கான ஒரு மன வருத்தமும் மன்னிப்பு நம்ம கேட்கும்போது உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதை ஏற்றுக்கிறார். அந்த நபர் என்ன பண்ணுவாங்க? அக்செப்ட் பண்ணும். யாரையாவது நீங்கள் மன வருத்துற மாதிரி நம்ம நடந்துக்கணும் பேசிட்டோம்னாக்கா, அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு சாரி கேளுங்க, அப்படியே என்ன ஆகிடுவாங்க? அப்படியே மெல்ட் ஆகிடுவாங்க. அதாவது என்கிட்ட வந்து நீங்கள் சாரி கேட்குறீங்களேன்ட்டு அந்த சாரிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது இல்லைங்களா? மன்னிப்பு, சாரின்ற ஒரு வேர்டு வந்து ஒரு சின்ன வார்த்தை தான். நிறைய சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு என்ன இருக்குது தெரியுங்களா? சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு, சின்ன சின்ன ஆக்ஷன்ஸுங்களுக்கு ரொம்ப
பவர் அதிகமா இருக்கு. அதாவது ஒரு நபரை பார்த்து சும்மா ஒரு ஸ்மைல் பண்ணாலே அவருடைய எண்ணங்கள் என்ன ஆயிடும்? அப்படியே மாறிடும் பிரியமானவர். நம்மளை பார்க்க வரவங்க இல்லைங்களா? அவங்க பார்த்து நம்ம ஒரு மூஞ்ச கொஞ்சம் அப்படியே தூக்கி வச்சோன்னா அவனுடைய எண்ணமே மாறிடும். மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிடும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் வரீங்க, நான் மூஞ்ச அப்படியே வச்சுன்னு இருந்தேன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன ஆகும்? ஏன் பிரதர் இந்த மாதிரி மூஞ்சி வச்சிங்கிறாரு? நான் என்ன பண்ணிட்டேன்? ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா அப்படியே மைண்ட் என்னாச்சு இப்போ? டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதே நீங்கள் வரும்போது நான் ஒரு ஸ்மைல் கொடுத்தேன் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே அது உங்கள் மனசு என்ன பண்ணும்? உங்கள் மனசை வந்து சந்தோஷப்படுத்தும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் சந்தோஷத்தோடு என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த இதில் இன்வால்மெண்ட் ஆகும். பிரியமானவர்களே, அது நமக்கு இங்கே ஒரு பாடமாக இங்கே நமக்கு சொல்லப்படுது. சகோதரிங்க சொல்லும்போது நமக்கு இது ஒரு பாடம். நம்முடைய ஆக்ஷன் எப்படி இருக்குது? சின்ன சின்ன ஆக்ஷன்ஸு, ஸ்மைலு இல்லைங்களா? சாரி, தேங்க்யூ இல்லைங்களா? தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட மிகுந்த தாக்கத்தை என்ன பண்ணுது? ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குதாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு தான் ரொம்ப பேருக்கு கஷ்டம். காசு கொடுக்க போகிறோமா, இல்லை காசை நம்ம நாங்கள் காசா பணமா? ஒரு வார்த்தை தேங்க்ஸ் அப்படின்னா, இல்லை ஒரு ஸ்மைல் அப்படின்னா என்னங்க? இதுக்கு ஏதாவது நீங்கள் கோடி கோடியாக பணம் கொடுக்கணுமா? ஆயிரக்கணக்கில் பணம் கொடுக்கணுமா? மூஞ்ச சும்மா அப்படி உள்ளத்தில் கொஞ்சம் கசப்பு இருந்தாலும் மூஞ்சில் கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்மைல் கொடுத்தா அங்கே இடம் என்ன ஆகிடும்? அந்த இடமே அந்த சூழ்நிலையே மாறக்கூடிய வல்லமை அந்த இடத்துல காணப்படுகிறது. அதை இங்கே நம்ம பார்க்கும்போது மார்க் விஷயத்தில் நமக்கு இது ஒரு பாடமாக நம்ம கற்றுக்கணும் இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, மார்க்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இங்கே செய்திருக்கிறாருன்னா, இவங்க 2 பேருக்குள்ளும் கடும் கோபம் உண்டாச்சு. அதனால பர்னபா மார்க்கை கூட்டிட்டு எங்கே போயிட்டாருங்க? சைப்ரஸ் போயிட்டார். சொந்த ஊருக்கு போயிட்டார். வா நம்ம அங்கே போய் என்ன பண்ணலாம்? நம்ம ஊர்லேயே நம்ம ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே கூட்டிட்டு போயிட்டாரு. இவர் என்ன செய்கிறாரு? இவர் அங்கே சீலாவை கூட்டிட்டு போகிறார் இல்லைங்களா? சீலான்னும் போது நிறைய பேர் இதை வந்து என்னங்க ஜென்ஸ் லேடிஸ் நேம் நினச்சிக்கிறாங்க. இது ஒரு ஜென்ஸ் நேம், பைபிளுக்கு சொல்லப்பட்டுக்கிற இந்த சீலா ஜென்ஸ் நேம். நம்ம ஒரு சீலா அது ஒரு லேடியுடைய பெயர். சரிங்களா? அதனால் நிறைய பேர் இதை கேட்குவாங்க, என்ன இதை சீலான்னு சொல்லிக்கிறாங்களே. இன்னொரு பேர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் பிரியமானவங்களே, அங்கே அக்கீலான்னு ஒரு பேர் இருக்கு. அக்கீலா பிரஸ்கில்லா இல்லைங்களா? ஆக்சுவலி அக்கீலான்றது ஜென்ஸ் நேம். நிறைய பேர் பெண்களுக்கு வச்சிருப்பாங்க. சில பேர் பொண்ணுங்களுக்கு பேர் வச்சிருப்பாங்க. என்ன பேருங்க? அக்கீலா. அது அக்கீலா வந்து அந்த பிரிஸ்கிலாவுடைய ஹஸ்பண்ட், அவருடைய பேர். எனக்கு அது ஒருத்தரை கூடும் போது அப்போ தான் தெரிஞ்சிச்சு, இன்னும் இங்கே ஜென்ஸ்னு வச்சுக்கின்னு அக்கீலா. அது மாதிரி பைபிளில் சில பேருங்க அந்த ஊருக்கு நம்ம ஊருக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது பைபிள் நேமுக்கு. அதனால இங்கே யாரும் என்ன பண்ணிக்க வேண்டாம், நம்ம இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரி, பவுல் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கும் 40ஆம் வருஷத்துல பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரர்களால் தேவனுடைய சபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு போனோம். இங்கே சீலா அப்படி இங்கே இடத்துக்கு வந்தார் இந்த அதியோயாக்கு அப்படின்றது நம்ம இங்கே படிச்சுக்கலாம். நம்ம பின்னாடி கூட இதெல்லாம் பார்க்கலாம் டீட்டெயிலாக. நம்ம பவுல் சீலாவுடைய பாடலாம் ரொம்ப பாடங்கள் இருக்குது. பிரியமானவர்களே, ரொம்ப அருமையான பாடங்கள் தொடர்ந்து நம்முடைய சகோதரர் ரசல் அவர்கள் எழுதியிருக்கிற பாடங்கள். இது கூட நம்ம சகோதரர் ரசல் அவர்கள் எழுதின பாடம் தான். 2140 ரீப்ரிண்ட் நம்பர் வந்து 2140 இந்த தலைப்பில் எழுதப்பட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் மிஷனரி டூர். அநேகமாக இந்த பயணத்தில் நம்ம ரீப்ரிண்ட் பாடங்களை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சகோதரர் ரசல் எழுதின அநேக இந்த பாடங்களெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம படிக்க போகிறோம். ஒரு வந்து ரேண்டமாக தான் படிக்க போகிறோம் இல்லைங்களா? சரி, அதில் இந்த 2வது பாகத்தில் நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியவர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கை பற்றி தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு பிறகு நம்ம வருஷத்தில் வாசித்தோம். அவர் என்ன சொல்லப்படுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஊழியத்தில் அப்போஸ்தலன் பவுலுக்கு மிகவும் பிரயோஜனமானவராக இருந்தார் என்று பார்க்கணும். ஆனால் சகோதரிங்க சொல்லும்போது இந்த இடத்துல பவுல் மார்க்கு தனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு என்ன பண்ணிட்டாரு? அவர் மிஸ் பண்ணிக்கினாரு. அநேகர் நம்ம கூட அப்படிதான் இல்லைங்களா? தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை நம்ம என்ன பண்ணிடுவோம்? மிஸ் பண்ணிடுவோம். அதாவது வாய்ப்புனா ஒன்லி ப்ரீச் பண்ணுற ஒரு வாய்ப்பு இல்லை பிரியமானவரில், ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த 2 நபர்கள் யாராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 2 நபர்கள் யாருன்னு நம்ம பார்த்தோம். முக்கியமாக
இவர்கள் பரிசுத்தாவினாலே சூஸ் பண்ணவங்க. அதான வாசித்து இல்லைங்களா? நான் தேர்ந்தெடுத்த ஊழியத்துக்கு இவங்களை என்ன பண்ணுங்க, இவங்களை அனுப்புங்க, பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்தாவினால ஸ்பெஷல் சர்வன்ஸ். யார் இவங்கனாக்க ஒரு ஸ்பெஷல் சர்வன்ஸ். அப்படிப்பட்ட தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு நம்ம உதவிக்காரர்களா இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் இல்லைங்களா? ஒரு பெரிய என்னங்க பாக்கியம். அது எந்த விதத்தில் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதை நம்ம பயன்படுத்திக்கணுன்றது நமக்கு இங்கே சகோதரர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு இல்லைங்களா பிரியமானவர்களே? அது எந்த வகையில் இருக்கலாம் இல்லைங்களா? அதை நம்ம மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துல, அதில் மார்க் இந்த இடத்துல கொஞ்சம் இந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்தாருன்னா இந்த ஃபர்ஸ்ட் மிஷினரி ஊழியத்தில் தொடர்ந்து என்ன பண்ணியிருப்பாரு, அவங்களோட பயணித்து இருப்பார், நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பார், போன இடத்துலலாம் நிறைய உதவியாக இருந்திருப்பார். ஏன்னா ஒரு வாலிபனுடைய உதவி மிக அவசியம். ஏன்னா வாலிபர்களை பற்றி பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, அங்கே வந்து பலவான் கையில் இருக்கிற ஒரு அம்புக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஆரோ இருக்கு இல்லைங்களா? இல்லைங்களா? வாலிபர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா ஆரோ மாதிரி பிரியமானவர்கள். அவங்கள ஏவுனா போதும் இல்லைங்களா, அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, எதிரிகளை தாக்கக்கூடிய ஒரு பவர் அவங்ககிட்ட இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட என்ன இருக்குன்னா, அவங்ககிட்ட ஒரு வேகம் இருக்குது இல்லைங்களா? முதிர்ந்தவங்ககிட்ட என்ன இருக்குன்னா விவேகம் இருக்கு, அந்த ஒரு அறிவு ஞானம் புத்தி அனுபவங்கள் இருக்கு. ஆனால் வாலிபருங்க கிட்ட அந்த பலம் இருக்கிறதுனால ரெண்டுமே இணைஞ்சிச்சு அப்படின்னாக்கா, அந்த ஏவக்கூடியவர்களும் அந்த அம்பு என்னங்க சரியானவங்க கிட்ட கையில் அது இருந்துச்சுனாக்கா ஆண்டவருடைய ஊழியங்களை என்ன பண்ணலாம், எதிரிகள் சாத்தானுடைய கோட்டைகள் என்ன பண்ணலாம், நம்ம தகர்க்கலாம். அதாவது பொய் என்ற கோட்டையை கட்டி வச்சுக்கிறோம், பொய் போதனைகள் இல்லைங்களா, பொய்யான விஷயங்களை சாத்தான் கோட்டை மாதிரி கட்டி வச்சுக்கிறான் இல்லைங்களா, அதெல்லாம் என்ன பண்ணலாம், தகர்க்கலாம். அதனால ஊழியத்தில் வாலிபர்கள் மிக முக்கியமானவங்களா இருக்கிறார். அதனால பவுல் இந்த இடத்துல இந்த மார்க்கு இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு என்ன பண்ணிட்டாரு, எழுந்துட்டாரு. ஆனாலும் அடுத்த முறை அவர் ரியலைஸ் பண்ண செகண்ட் மிஷினரி ஊழியத்தில் கூட அவர் கூட வரல. எங்கே போயிட்டாரு, வர்ணவன். நெக்ஸ்ட் சார் ஜர்னி வந்து யார் கூட தானா, சீலா கூட தான் பவுலுடைய ஒரு இந்த ஜர்னி தொடர்ந்து கண்டினியூ ஆச்சு. சரிங்களா அன்புக்குரிய சகோதர சரிங்களே? ஆகல இந்த ஊழியத்தில் பங்கு பெறுவது நம்முடைய கடமையாக இருக்கு. ஒவ்வொருத்தருடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லி அங்கே பவுல் சொல்லும் போது சொல்கிறாரு, நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். சுவிசேஷத்தை பற்றி அவர் சொல்லும்போது ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன், அது என் மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வாங்க அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 16 மட்டும் படிச்சுங்க சார், 16th verse மட்டும் படி. அதிகாரம் பிரதர்? ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 16 16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை பற்றி பவுல் சொல்லும் போது சொல்றாரு, நான் சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் இல்லைங்களா, அது என் மேல விழுந்த கடமை. 14ஆம் வசனம் வாசிங்க சார், 14th verse படிங்க. 14 கூட படிங்க சார். 14. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். பாருங்க பெரியமானவர்களே, என்ன சொல்றாரு, என்ன சொல்றாருங்க, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடர்களுக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். கடனாளினா இது நம்ம மேல விழுந்த கடமை, டியூட்டி. அவர் டியூட்டி இஸ் டு ப்ரீச் த காஸ்பல். சுவிசேஷத்தை அறிவிப்பது என்னுடைய கடமையா இருக்கு. அதான் சொல்றார், ஆகையால் ரோமபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷம் குறித்து நான் வெட்கப்படன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலமாய் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சரில, ஆகல இந்த சுவிசேஷம் வந்து நம்ம எல்லார் மேல விழுந்த ஒரு கடமை. வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை என்ன பண்ணோம், நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
வாய்ப்பை தேடி போன பிரியமானவர்களே. சரி, வாய்ப்பு கிடைச்சாதான் நான் பயன்படுத்திக்குவேன்ட்டு இல்லாமல் என்ன செய்யணும்? வாய்ப்பை நம்ம தேடி போகணும். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். செகண்ட் வேர்ஸ் படிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ம். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. பாருங்க பிரியமான, அதான் இங்கே பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாருனாக்கா, நம்ம அப்பயே பார்த்தோம் என்னவா இருக்கு, இது என் மேல் விழுந்த கடமை, இது என்னுடைய கடமை. அதனால நம்ம நம்ம சந்திக்கிறவங்க, நம்ம நண்பர்கள், நம்முடைய ரிலேஷன்ஸு, நம்முடைய உறவினர்கள், ஆ, நம்ம யாராவது வழியில சந்திக்கக்கூடிய யாரா இருந்தாலும் நம்முடைய முதல் வேலை என்னவா இருக்கணும்? நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு எப்படியாவது சத்தியத்தை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பை தேடிட்டே இருக்கு. வாய்ப்பை உருவாக்கிக்கணும். அதாவது வாய்ப்பு என்ன பண்ணும்? உருவாக்கிக்கணும். எப்படி உருவாக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் கிறிஸ்டியனா, நீங்கள் கிறிஸ்டியன் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படி நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பிரியமானவர்களே. அது அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அவங்கள ஒரு ஒரு பேச்சுவார்த்தை, நம்ம ஒரு கான்வர்சேஷனை டெவலப் பண்ணிக்கணும். அவங்களுக்குள்ள என்ன பண்ணலாம்? இந்த சத்தியத்தை நம்ம சொல்லலாம். இல்லை இந்த பாடத்துக்கு, இந்த 1 இயர் கிளாஸஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம்? அவங்கள நம்ம அழைச்சிட்டு வரலாம். இது நம்ம எல்லாரும் மேலே விழுந்து என்ன இருக்குது? கடமையாக இருக்குது. ஆனால் எல்லாரும் ஏன் அந்த கடமையை செய்கிறதில்ல அப்படின்னாக்கா, அது நாங்கள் வெட்கம். நாங்கள் அது எப்படிப்பா இவங்ககிட்ட பேசுது, எப்படி நம்ம அவங்ககிட்ட போய் சொல்கிறது, முன்ன பின்ன தெரியாது, எப்படி இவங்ககிட்ட போய் பேச்சை கொடுக்கறது, நம்மளுக்கு என்ன, நம்ம பாட்டுன்னா இல்லை சைலன்ஸாக விலகிக்கலாம். அதை நம்ம எல்லாருக்குமே ஏன் நம்மளால் நம்ம சந்திக்கிறவங்களுக்கு இதை ஏன் நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரே காரணம் என்னங்க? வெட்கம்தான், ஷேம். அதை போல் அங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருங்க? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் அப்படின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறார் பிரியமானவர்களே. என்ன சொல்கிறாருனாக்கா, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் ஒருவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்தும் நானும் என் பிதாவுக்கு முன்பாக வெட்கப்படுவேன்னு சொல்றதுக்கு வெட்கமா இருக்குது. பைபிளை தூக்குறதுக்கு நிறைய பேருக்கு இருந்தாங்க. ரோட்டில் பைபிளை தூக்கிட்டு போகிறதுக்கு, சர்ச்சுக்கு பைபிளுக்கு எடுத்துன்னு வர்றதுக்கு என்னங்க, சில பேருக்கு ஷேமாக இருக்கும். இந்த புத்தகத்தை கையில் தூக்குறதுக்கு சில பேருக்கு வெக்கமாக இருக்கும். இல்லைங்க, இப்போல்லாம் நிறைய டிஜிட்டல் பைபிள் வந்துச்சு இல்லைங்களா? மொபைல் ஃபோனில் வந்ததுனால இது கொஞ்சம் ஈஸியாக ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, வேதத்தில் நம்ம கையில் ஏந்துவது அநேகருக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அவங்க நம்மளை பார்க்குறதுக்கோ, ஒருவேளை அவங்க வேதத்தை நேசிக்கிறவங்களா இருந்தால் அவங்க நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்க? நம்மக்கிட்ட ஒரு கொஸ்டின் பேசுவாங்க. நம்ம பைபிளை வச்சுட்டு இருக்கிறோம், பைபிளை தூக்கிட்டு வரோம், இல்லை பைபிளை நீங்கள் பப்ளிக்கில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது என்னங்க, அவங்க நம்மக்கிட்ட நாங்கள் பேசுறதுக்கான ஒரு அதாவது வேதத்தை நேசிக்கிறவங்க தேடி வருவாங்க. அது எப்படின்னாக்கா, இந்த மீனுக்கு நாங்கள் ஒரு தூண்டில் போடும்போது அதில் ஒரு இறை என்ன பண்ணுவோம், அதில் மாட்டி விடுவோம் பார்த்தீங்களா? அந்த மீன் என்ன செய்யும்? அதை தேடி. அப்போ யார் பைபிளை நேசிக்கிறாங்களோ அவங்க நம்ம கையில் இருக்கிற பைபிளை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு ஈர்ப்பு அந்த பைபிள் பக்கமும் அப்படியே இழுக்கும். அப்போ அவங்ககிட்ட நம்மகிட்ட ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்ணுவாங்க? அவங்க பேசுவாங்க. பிரியமானவர்களே, அப்படிதான் நம்ம பார்க்குற ஒரு நபர் அப்படிதான் சத்தியத்தில் வந்தார். ஒரு நபர் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு நபர் பப்ளிக்கா சத்தமா பைபிளை படிச்சுட்டு போறாரு. அப்படி பைபிளை படிச்சுட்டு போயிருக்கும் போது தான் இது ஒருத்தருடைய காதுல விழுந்து அவரை சந்திக்க போயிட்டு சுவிசேஷ சார் யாருங்க? பிலிப்பு மந்திரி ரதத்தில் நாங்கள் எருசலேம் ஆலயத்தில் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது அங்கே என்ன நடந்துச்சு நமக்கு தெரியலைங்களா? அங்கே அந்த மந்திரி என்ன வாசிட்டு போகிறாரு? வாசிக்கலாம் வாங்க, இப்போ அந்த வருஷத்தை வாசிக்கலாம். படிங்க சிஸ்டர். அது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8th verse நம்ம வாசிக்கலாம். 27ஆம் வருஷத்துல சில வருஷங்களை வாசிங்க.
அப்போ 21. அதிகாரம் 27, 28 படிங்க. அந்தப்படி அவன் எழுந்து போனான். ம். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய ம். கந்தாகிய என்பவளுக்கு ம். மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த ம். எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ம். ஊருக்கு திரும்பி போகும் போது தன் ம். இடத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். பாருங்க பெரியமானல்ல என்ன வாசிச்சிருந்தாருங்களா? ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை பாஸ். எந்த அதிகாரங்க சொல்லுங்க? யார் சொல்லுங்க? டக்குன்னு சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடலாம். எந்த அதிகாரம் வாசித்துட்டு போனார் அவரு? 53. வெரி குட். இல்லைங்களா? எதுங்க? ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை தான் அவரு படிச்சுட்டு போறாரு, சத்தமா படிச்சுட்டு போறாரு. அது யாருடைய காதுல விழுந்துச்சுங்க? இது பிலிப்புடைய காதுல என்ன ஆச்சுங்க? விழுந்துதான். பிலிப் என்ன செய்றாரு? அங்க போய் அவரை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? 30ஆம் வசனம் வாசிங்க. 30th verse. அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ம். ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் ம். வாசிக்கிறவை கருத்து உமக்கு தெரியுமா என்றான். பிலிப் இங்க மந்திரி எப்படி படிச்சுட்டு போய்க்கிறாருங்க? சத்தமா படிச்சுட்டு இருக்கிறார். நம்ம படிக்கோமா? பப்ளிக் பஸ்ஸில் போயிட்டுக்கிறோம், ட்ரெயினில் போயிட்டுக்கிறோம், பைபிள் எடுத்து வச்சுன்னு படிக்கணும்னா இப்போ நமக்கு படிக்க முடியாத மாதிரி என்னக்குது நம்ம கையில் மொபைலுக்கு. ஆனால் சில பேர் மொபைலை வச்சு நம்ம பைபிள் படித்தாலும் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? இவர் பைபிள் படிச்சுங்கிறாரா, கேம் ஆடிங்கிறாரா, இல்லை யூடியூப் பார்த்துங்கிறாரா, யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த புக்கு நம்ம எடுத்து படிக்கும் போது அதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது, அவங்களுக்கு கிளியராக தெரியும். ஆனால் இதுக்கு எல்லாருக்கும் ஒரு அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா இது நாங்கள் எல்லாருடைய பார்வையில், அதாவது நம்ம மதிக்கிறோமோ இல்லையோ, மற்ற மதத்தவங்க பைபிள் அப்படின்னா என்ன இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஒரு பயபக்தி இருக்குது. ஜென்ரலாக என்ன இருக்குது அங்கக்குள்ள? ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. நம்ம கையில் அது கையில் தூக்கின்னு தூக்கின்னு போயிட்டு அதுக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் அதை ஒரு ஓரம் என்ன பண்ணிட்டுக்கிறோம், நம்ம வச்சுட்டுக்கிறோம். ஆனால் அவங்க அதை ரொம்ப பயபக்தியாக பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய அடிப்படுறதுனால, நம்ம கையில் நிறைய அடிப்படுறதுனால, ஒரு வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட பைபிள் இருக்கிறதுனால இந்த பைபிளுடைய மதிப்பு குறையுது. ஆனால் அவங்ககிட்ட பாருங்க, இந்த பகவத்கீதா அப்படின்னா எப்படி வச்சிருப்பாங்க? எங்கே வச்சிருப்பாங்க? ஆ? பூஜை பண்ண இடத்துல வச்சிருப்பாங்க. நம்ம பைபிள் கண்ட இடத்துல என்ன இருக்கும்? அங்கங்கே விழுந்து கிடக்கும், இல்லைங்களா? அதை நம்ம அநேகர் எல்லாரையும் சொல்ல ஒரு சிலர்கள். சரியா? சரி. இப்போ அப்போஸ்தலன் பவுல் நமக்கு இந்த பாடத்தில் நம்ம பார்க்கும்போது, இந்த சுவிசேஷத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது அது நம்ம மேல் விழுந்த கடமை, அதை சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. வாய்ப்பை ஏற்படுத்தி தான் பவுல் அங்கே எழுதுற தீமோத்தேயுக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை அஹ், ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு அப்படின்னு. பிரியமானவர்களே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பிரதர் ரசல் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, அதாவது இப்போ ஒருத்தர் வேலைக்கு போயினே இருக்கிறாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் சொன்னிச்சு இல்லைங்களா? அதனால வேலைக்கு போய் அவருக்கு ஆல்ரெடி லேட் ஆகிட்டுக்குது. போய் நில்லுங்க நில்லுங்க ப்ளீஸ், நில்லுங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் இந்த சுவிசேஷம் சொன்னால் அவர் காதில் விழுமா? அவரு நம்மளை திட்டிட்டு போயிடுவாரு. என்ன இப்போ ஆல்ரெடி லேட் ஆகிட்டு நீ வேறேன்னு சொல்லி. அதாவது பிரியமா, இங்கே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலன்றது அவங்களுக்கு இல்லை, நமக்கு சொல்கிறாரு. அதாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, சமயத்தை ஏற்படுத்திக்கணும். அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமை நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம மாதிரி. ஆனால் நிறைய பேர் சுவிசேஷகர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு இந்த டைமில் தான் ஃப்ரீ, அப்போ நீ என்ன பண்ணு, சத்தியத்தை கேளுன்றாங்க. அந்த மாதிரி நிலைமை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு ஒருவேளை அவங்க ஆரம்பத்தில் அவங்க சத்தியத்தில் சத்தியத்தை அறிஞ்சு பலப்பட்ட பிறகு நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரலாம். ஆனால் ஆரம்பத்தில் நம்ம யார் வழியில் போகணும்? அவங்க வழியில் தான் போகணும். தந்திரமா என்ன பண்ணோம், அந்த மீனை நம்ம பிடிக்கும். மீனை பிடிக்கணும்னா என்னங்க, பொறுமையா தூண்டில் போட்டு என்ன பண்ணோம், காத்துருங்க. ஒரு சில நேரங்களில் நாங்கள் ரொம்ப என்னாகலாம், டைம் ஆகலாம், இல்லைங்களா? ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து கூட ஒன்று கூட அகப்படாமல் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது. தொடர்ந்து நம்முடைய கடமையை நம்ம
செய்து கொண்டே இருக்கணும். சுவிசேஷத்தை நமக்கு யாருக்கெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதோ வாயை திறந்து நம்ம அதை பிரசங்கிக்கணும். அதான் இந்த பாடத்துடைய ஒரு ஒரு கன்க்ளூஷன் பாடமாக நமக்கு சகோதரங்க எழுதுறாரு. இது நம்முடைய கடமையாக இருக்கு என்பதை நாம் பார்க்கணும். அதான் இங்க மார்க் நமக்கு ஒரு ஒரு என்னங்க ஒரு எச்சரிப்பாக இருக்கிறார். அவர் இந்த வாய்ப்பை இழந்து விட்டதை நம்ம இங்க சுட்டி காட்டுறாரு இல்லைங்களா? அதே போல நம்மளும் இங்க என்ன பண்ணிடக்கூடாது, நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம நழுவ விட்டுடக்கூடாது இல்லைங்களா? வாய்ப்பை எதிர்பார்த்துருக்கணும். வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை போல நம்ம இருக்கிறோம். எவ்வளோ ஒரு வைராகியம் பாருங்க அன்பு பெரியவர்கள் இல்லைங்களா? தமஸ்குல ஆரம்பிச்சு எங்க முடிச்சாருங்க? ரோம்ல தான். அந்த சிறை சேதம் பண்ணப்பட்ட பிறகு தான் அவருடைய இந்த சுவிசேஷம் ஊழியம்னாச்சுங்க ஒரு ஓய்வு பெற்றுச்சு. அது வரைக்கும் அவரை யாராலும் தடுக்க முடியலங்க. யாராலும், எந்த யூதராலும், கிரேக்கர ராஜாக்களால யாராலும் அவரை தடுக்க முடியல. சிறையில் அடைச்சா கூட அவருடைய சுவிசேஷ ஊழியத்தை என்ன பண்ணல, தடுக்க. நிருபங்கள் மூலமா எழுதி என்ன பண்றாரு, அப்படியே ஊழியத்தை தொடர்ந்து இருக்கிறதை நம்ம பார்க்கணும். அதனால இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாரு. அவரை இந்த ஊழியத்தில் நாம் பின்பற்றுவது நமக்கு மிக மிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதாக நாம் பார்க்கணும். அகல பிரியமானவர்களே, இந்த தினத்துல பவுலின் முதல் மிஷனரி பயணம் என்ற பாடத்தின் 2வது பாகத்தை நம்ம இன்றைக்கு பார்க்கும். தேவன் நமக்கு கிருபை செய்த இந்த பாடத்துடன் முடிவடைகிறது. தேவன் சித்தமானால் வரக்கூடிய வாரத்துல நம்ம வேற ஒரு புதிய பாடத்தை நாம் பார்ப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான சகோதர சகோதரி